தனுசு ராசி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனப்பான்மை உள்ள ஒரு ராசி. யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது, முதலாளாக போய் உதவி செய்வாங்க. அதே நேரத்தில் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள். எப்பவுமே சுதந்திரமாக முடிவெடுக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும் தன்னுடைய தொழிலே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாராவது இவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா கூட அது தாய் தந்தையாராக இருந்தால் கூட அவங்கள அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் சுதந்திரமாக முடிவெடுக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிவிங்க. ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்கிறதா தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி தான் தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அவங்களே குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அவங்க தான் குருவாக இருக்கணும், மற்றவங்களாம் கேட்குற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தாங்க, எந்த கடவுளை வழிபட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இருக்கார். அங்கேயே உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னாலும் கூட மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, நீங்கள் எந்த காரியத்தில் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்கனாலும் ஒரு சில தடைகளும் ஒரு சில பிரச்சனைகளும் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொல்லைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான இடத்துல இல்லை, அஷ்டமத்தில் இருக்கிறார். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும், ஆரோக்கிய தொந்தரவும் கொஞ்சம் வரும். நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சியும் மட்டும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மேலேயே ஏதாவது வீண் பழி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு செய்ய போய் உங்கள் பேரில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது வீண் பழி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வரவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு செலவும் வரும். மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. எல்லா விஷயத்துலையுமே குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆணி மாதம் ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 5, 12 இந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் பஞ்சமாதிபதியாக விரயஸ்தானாதிபதியாக வரும்போது சத்ருஸ்தானத்தில் வரும்போது எதிரிகளுடைய பலம் கொஞ்சம் குறையும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். தொழிலில் கூட உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. யார் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கள கண்டுகொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நடக்கும். அந்த எதிரியை விலக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவலை இது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். யார் எதிரின்னு கண்டுபிடிக்க முடியாத தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். கண்டுபிடிச்சு அவங்கள விலக்கி வச்சுருவீங்க. உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்த அந்த ஆடு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க. அவங்களால ஒரு சில பகை வரலாம், இருந்தாலும் அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள தள்ளி வச்சுருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபடியாக நடப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறது ஒரு பக்கம், வருமானம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட அந்த சேமித்த பணம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவுகளும் கூட வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது இந்த
தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க வழியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவங்க மூலியமாக கூட ஒரு சில விரயங்களும் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காகவோ அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவோ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யலை அப்படின்னா நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. பங்காளிகளால் உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு சொத்து தகராறு இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு சாதகமாக இல்லை, அஷ்டமத்தில் இருக்கிறார். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சிம்ம ராசியில் சுக்கிரன் செல்ல இருக்கிறார். எப்போ அப்படின்னா ஆனி மாதம் 21 அப்புறம் அங்கே செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6-1 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியத்துக்கு வரும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெற்றோருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பெற்றோர்கள் வழியில் ஒரு சில ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கற்ற கல்வி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதே நேரத்தில் பாடுபட்டதெல்லாம் எந்த இடத்துலையுமே வீண் போகாது. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு வெளியூருக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். வேலைக்காக ஒரு சிலர்லாம் வெளியில் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது போய் தங்கி வேலை செஞ்சீங்களா அப்படிங்கிறத இந்த ஆனி மாதத்தில் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கூட்டாக செயல்பட்ட நண்பர்களால் கூட்டாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. தனியாக நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். அப்படி தனியாக முயற்சி பண்ணும்போது இந்த ஒரு சில எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனி தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கேட்டாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தொழில் தொடங்குங்க. தனியாக தொழில் தொடங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். இந்த மீன ராசியில் ஆனி மாதம் 31 அப்புறம் பார்த்திங்கன்னா வக்கரகமாக அமைய இருக்கிறார். நம்மளுடைய தனுசு ராசிக்கு 2-3 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் தனஸ்தானத்தில் சகாய ஸ்தானாதிபதியோடு வக்கரகமாக பெறுவது அவ்வளவு நல்லதல்ல நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. திட்டமிட்டதை கூட சரியான டைமில் செய்து முடிக்க முடியாமல் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கூட ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சில இடத்துல ஏமாறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 6-11-10 இந்த இடத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பார். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ அல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளோ வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனக்கலங்கம் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக கூட ஒரு சில தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டான டைமில் செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். மற்றவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறது, மற்றவங்களுக்காக நீங்கள் வாதாடுறது, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிதி உதவிக்காக நீங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். மற்றவங்களுக்காக நீங்கள் எங்கேயாவது வாதாடினீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்பாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள் உங்ககிட்ட ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களோ அல்லது வில்லங்கம் சொல்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளையோ கொண்டுகிட்டு வருவாங்க. அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு சில மனநிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர்லாம் செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு
தோணும். தனியாக நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். என்னடா திரும்புகிற பக்கம்லாம் நமக்கு மட்டும் பிரச்சனையாக வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக ஒரு சில இன்னல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனம் கலக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வரவை விட செலவுகள் கொஞ்சம் கூடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உறவினர்கிட்ட வீண் பகை வேண்டாம், பகை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா சனிக்கிழமையில் சனி பகவானை, நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபடுங்க. அப்படி போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே கூட சனிக்கிழமையில் அசைவம் எதுவும் சமைக்காமல் காகத்துக்கு அன்னம் விட்டுக்கிடுவாங்க. அப்படி காகத்துக்கு அன்னம் போடும்போது அதில் கொஞ்சம் எள்ளு தூவி விட்டு அதுக்கப்புறம் அன்னம் வைங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்து